பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இந்த மந்திரங்கள் வரிசையில் இப்ப சொல்ல போற மந்திரம் சத்ருத்துவம், செய்வினை, வெள்ளி, சூன்யம், எல்லா விதமான சங்கடங்களையும் போக்கி சந்தோஷங்களை அருளக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். தசாவதாரத்தில் எடுத்தீங்கன்னா எம்பெருமான் சிறு குழந்தைக்காக மனம் இறங்கி கட்டாயம் இந்த குழந்தையோட எண்ணத்தை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி நம்பினால் நரசிம்மம் நாராயணம்ன்றதை பூர்த்தி பண்ண இந்த பூலோகத்துக்கு வந்த ஒரு அவதாரம். அற்புதமான ஒரு வரம் தரக்கூடிய சுவாமி நரசிம்மர் சுவாமி. இந்த சுவாமியை நீங்க நிறைய இடத்துல தரிசிக்கலாம். சோளிங்கர்ல கடிகா ஸ்தல கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய சோளிங்கர்ல யோக நரசிம்மராவ் தரிசனம் கொடுக்குறார். திருவள்ளிக்கேணி மாதிரி கஷேத்திரங்களையும் தரிசனம் கொடுக்குறார். நாமக்கல்ல தரிசிக்கலாம். இப்படி நிறைய இடங்கள்ல தரிசனம் பண்ணலாம். இந்த நரசிம்மர் சுவாமியோட மந்திரம் ஒரு அற்புதமானது. இந்த ஜபத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தீங்கன்னா பயம் இருக்காது, சங்கடம் இருக்காது, வருத்தம் இருக்காது, பகை இருக்காது. இதெல்லாம் நீங்கி நல்ல சொஸ்தம் உண்டாகும். இப்போ குழந்தைகள் பயந்திருந்தாலோ பெண்கள் பயந்திருந்தாலோ யார் பயந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு வெண் சங்கு அதுல தீர்த்தம் எடுத்து, இல்லைன்னா சாதாரண சங்கு இருந்தால் அந்த சங்குல தீர்த்தம் வச்சு இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லி இந்த சங்கு தீர்த்தத்தை முகத்துல தெளிச்சிங்கன்னா கட்டாயம் சொஸ்தம் உண்டாகும், பயம் விலகும். பயந்த தோஷங்களுக்கு இந்த மந்திரம் ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இப்ப கூட நீங்க கோயில்களில் நரசிம்மர் சுவாமி சன்னதியில சங்கு தீர்த்தம் தெளிக்கிற வழக்கத்தை நீங்க பார்க்கலாம். அதனால இந்த மந்திரத்தை சொல்லி சங்கு தீர்த்தம் தெளிச்சா பயம் கட்டாயம் விலகும். நீங்களே செய்யலாம், யாரும் வேண்டாம். நீங்களே சுவாமி அறையில இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி குழந்தைகள் முகத்துல, பயந்த பெண்கள் முகத்துல தெளிக்கலாம். இது பெண்களும் செய்யலாம். ஆண் பெண் 2 பேருமே இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். உபாசனைன்னு செய்யும் பொழுது அளவிட முடியாத அற்புதமான சக்திகளை தரக்கூடியது இந்த மந்திரம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆதிசங்கரர் கடுமையா தபஸ்ல இருக்கார். அப்போ ஒரு காபாலிகன் உத்தமமான சன்னியாசியோட தலையோ இல்ல ராஜாவோட தலையோ ஊனும், எனக்கு அப்பதான் சித்தி கிடைக்கும்ன்றான். அப்ப சொல்றார், நீ உத்தமமான ராஜாவை தேடி போனீங்கன்னா கட்டாயம் உன் உயிருக்கு கஷ்டம். ஆனா உத்தமமான சன்னியாசியா நான் இருக்கேன், என்னை எடுத்துக்கோன்னு சொல்ற. உடனே அவன் ஆட்சி போய் பலி கொடுக்க போறான். பத்மபாதருக்கு தெரியுது. அங்க பார்த்தா இவன் பெரிய கத்தி எடுத்து அவர் தலையை வெட்ட போறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவன் சன்னியாசி, சாத்விகமானவா இல்லையா, ஆயுதங்களோட இருக்க காபாலிகன் என்ன பண்ண முடியும்னு பயப்படுறான். அப்பதான் பத்மபாதர் உடம்புல நரசிம்மர் சுவாமி ஆவேசமா இறங்குறார். அப்படியே அந்த காபாலிகனை 2ஆ கிழிச்சு காப்பாத்தினதா சொல்வா. அப்படி ஒரு அற்புதமான சக்தி நரசிம்மருக்கு உண்டு. பக்தனை காப்பாத்துறதுல, ரட்சிக்கிறதுல இவர் அற்புதமான வரம் தரக்கூடிய ஒரு சுவாமி. இப்ப தொலைக்காட்சியில ஒரு மந்திரம் தெரியறது பார்த்துக்குங்க, அப்படியே எழுதிங்க. இது கொஞ்சம் பெரிய மந்திரம்ன்றதுனால நிதானமா சொல்றோம். நீங்க ஒரு வரியா எழுதிக்கங்க, நிதானமா சொல்றோம். தொலைக்காட்சியில் தெரியறது பாருங்க. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஐம் ரௌம் நமோ நிருசிம்மாய. இதுல நான் எழுதியிருக்கு பாருங்க, ஆனா இன்னுதான் உச்சரிப்பு போடணும். நிருசிம்மாயன்னு உச்சரிக்கணும். நிருசிம்மாய வஜ்ர தம்ஸ்ராய. இதுல இத்து ராயா இருக்கும், இஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுல தம்ஸ்ராய அப்படின்னு உச்சரிக்கணும். தம்ஸ்ராய வஜ்ர தேகாய வாசுதேவாய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் நமோ பகவதே வஜ்ரதேகாய வஜ்ரநக வஜ்ரமுக வஜ்ர சிம்மாய ஜுவல அகோர சிம்ஹாய ஸ்ரைம் ஸ்ரைம் நிருசிம்மாய கனகன தகதக மம சத்ரூன் மாரய மாரய ஹும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஜபிக்க ஆரம்பிக்கலாம். அது ஆரம்பிக்கிறது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஜபிக்க ஆரம்பிக்கலாம். சக்கர பொங்கல் விசேஷம். இதை தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு 16 ஊர் ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா சத்ரு பயம் இருக்காது, துர்ஸ்வப்பனம் வராது, பயம் இருக்காது, பைசாச தொல்லை இருக்காது.
நரசிம்மர் சுவாமிக்கு இந்த ஜபத்தை பண்ண நரசிம்மர் சுவாமியோட அருள் கிடைக்கும். விருப்பப்பட்டவர்கள் நரசிம்மர் சுவாமி படம் வச்சு, லட்சுமி நரசிம்மர் படம் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக இந்த ஜபத்தை பண்ணிட்டு வரலாம். இது ரொம்ப விசேஷமானது. இதை ஆண் பெண் எல்லாருமே ஜபிக்கலாம்.